உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக, சிறப்பான மாதமாக மேஷராசிக்கு அமையப் போகிறது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு 7வது வீட்டில் கேதுவோடு இணைகிறார். செவ்வாய் பகவான் துலாம் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சூரியனோடு இணைகிறார். அப்போது இது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, மேஷராசி என்பர்களே, உங்கள் யாருக்கெல்லாம் தீராத வம்பு வழக்குகள் இருக்கின்றனவோ, அந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக சொத்து பிரச்சனையா, அல்லது ஒரு லைசன்ஸ் ப்ராப்ளமா, அல்லது வேறு எதுவும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை டிபார்ட்மெண்ட் வைஸாக ஏதோ ஒரு வம்பு வழக்கு உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேஸ் போய்கிட்டுருக்கு. அது புதுசாக உருவானதாக இருக்கலாம், இல்லை நீண்ட நாட்களாக நடக்கக்கூடியதாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம், பதவி போட்டிகளால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம், அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம், அரசியல் தொந்தரவாக இருக்கலாம். அப்போ இந்த மேஷராசியாக நீங்கள் இருந்து நீண்ட நாட்களாக ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த கேஸ் மிகப்பெரிய தலைவலியாக இருந்துக்கிட்டு இருக்கு, அந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு, அந்த கேஸால் ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு குழப்பம் இருக்குமே. ஆனால் மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமான நல்ல ஒரு சப்போர்ட்டான மாதமாக அமைகிறது வம்பு வழக்குகளுக்கெல்லாம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த வம்பு வழக்கு நான் சொன்னேன், வேலை நிமித்தமாக, பிஸ்னஸ் நிமித்தமாக, அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக பூமி சார்ந்து இடப்பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் சம்பந்தமான வம்பு வழக்குகள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சகோதரஸ்தானம்னு சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவங்கள்ன்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. இந்த அடுத்த 2 மாதங்கள் கொஞ்சம் கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை தேடி வருவாங்க, உறவுகள் மேம்படும். அப்போ உறவு முறைகளால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கை தேவை. அப்படி ரொம்ப நாள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்போ வம்பு வழக்குகளுக்கு நல்ல தீர்வு காணப்படும், நல்ல முடிவு ஏற்படும். மேஷராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி அன்பர்களே, இதுவரையிலும் எனக்கு வேலையே கிடைக்கல சாமி, ஒரு 2 வருஷமாக, அது 1 வருஷமான வேலை இல்லாமல் இருக்கேன். பொதுவாகவே மேஷராசி என்பர்களுக்கு இந்த சனியுடைய வக்ரம் மார்ச் ஒரு 2 மாதமாக 3 மாதமாக வேலை போயிருக்கும். அப்படி ஜாப் லாஸ் ஆனவங்க, வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம். அப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் இழந்த வேலை வாய்ப்புகளை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பர்கள், எனக்கு வேலை போயிடுச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, அதே கம்பெனியில் என்னை திருப்பி கூப்பிடுவாங்களா, அதே ரேங்கில் எனக்கு வேலை கிடைக்குமா, அதனால் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருந்தேன், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், ஒரு உயர்ந்த நிலையில் நான் இருந்தேன், ஒரு CEO ரேஞ்சராக மாதமே நான் பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மாதிரி உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்களுக்கு கூட வேலையில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். வேலையை இழந்த மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வெளிநாட்டு வேலைகள் உருவாகும், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேஷராசி என்பர்கள்,
அது என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான். கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கலாம், உங்களை பற்றின பேட் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட டீம் லீடர், உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், உங்களுடைய பாஸ் அவங்க உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கலாம். இல்லை நேற்று வரலும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ அன்சப்போர்ட்டடாக இருக்காங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கையாடல் பிரச்சனை, பணப்பிரச்சனை, தேவையில்லாத வீண்பிடிகள் அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள், கொஞ்சம் நேமை ஸ்பாயில் பண்ணுற விஷயமா, இமேஜை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, அல்லது விசா சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, விசா என்கொயரி போய்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு சின்ன வம்பு வழக்கு இருக்குது, அது ரினிவல் ஆகுமா? ஸோ இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் நல்ல முறையில் தீர்ந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். மேஷராசி என்பர்களே, நிறைய வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தொழில் போட்டிகள், உங்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க, எதிரிகள் நிறைய உருவாகி இருப்பார்கள். அப்போ தொழில் பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்கும்? நிச்சயமாக மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், பிஸ்னஸை பொறுத்தவரையில் அது உள்நாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், பெரிய கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், கால்நடை பண்ணைகள், டிரான்ஸ்போர்ட்டு, குவாரிகள், அதே போல் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள். ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் அது உள்நாட்டு தொழிலாக இருந்தாலும் வெளிநாட்டு பிஸ்னஸாக இருந்தாலும், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ண எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுடைய கஷ்டம் விலகும். உங்களுக்கு வேலையில் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மேஷராசி அன்பர்களே, குறிப்பாக மேஷராசிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். கடன் சுமைகள் குறையும். மேலும் மேலும் கடன் வாங்காமல் பார்த்துக்கோங்க மேஷராசி என்பர்களே. நிச்சயமாக கடன் சுமைகள் குறையும், கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சில மேஷராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு மேஜிக் டூல், அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக சொல்லிட முடியும், உண்டா இல்லையான்ட்டு சொல்ல முடியும். அப்போ அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், மனக்கவலைகள், மனக்குழப்பம், சந்தேகம், நிம்மதியின்மை, ஒரு மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய பயம், ஆரோக்கிய குறைவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பசங்க சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது, வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மேஷராசி என்பவர்களே குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். இதெல்லாம் வாராகி வழிபாடு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த மெஸ்மரிசம் பண்ணணும், உங்கள் மனசை மாற்றணும், பசங்க மனசை மாறணும், இல்லை கணவர் மனசை மாறணும். அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை, வசிய பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தான் திருமண யோகம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை ஐப்பசி மாதம் இருக்குது. நிச்சயமாக தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், இரண்டாவது மூன்றாவது திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், இப்படி பல வகையிலும் திருமண யோகங்கள் கைகூடும். வயசானது காலத்துலேயும் ஒரு 54 வயசுலேயும் ஏதாவது ஒரு துணை வேணும் நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பார்ட்னர் வேணும். அப்போ திருமணங்கள் கைகூடும், குழந்தை பாக்கியங்கள் உருவாகும். மேஷராசி அன்பர்களே, இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், அது கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி.
ஸோ அந்த ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் வச்சு நம்ம பதில் சொல்கிறது கடினங்கிறத விட தவறு. அப்போது அது இருவர் சம்மந்தப்பட்ட கேள்வி, கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஆனாலுமே கூட இங்கே செவ்வாய் கேது குரு தொடர்புலாம் வரதால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். நீண்ட நாட்களாக 6 வருஷமாவது 8 வருஷமாவது 3 வருஷமாவது குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்லாம் கவலை வேண்டாம். மேஷராசி என்பர்களே, குழந்தை பாக்கியம் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.